أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. பின்னர் நாம் ஆதமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீர் உனது மனைவியுடன் சொர்க்கத்தில் வசிப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டவர்களாவீர்கள் என்று கூறினோம். فَأَزَّلْنَاهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. எனினும் இப்லீஸ் ஆகிய ஷைத்தான் அதை காரணமாக வைத்து அவ்விருவரையும் தவறிழைக்கும்படி செய்து சொர்க்கத்திலிருந்தும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலைமையிலிருந்தும் அவர்களை வெளியேற்றும்படி செய்துவிட்டான். ஆகவே அவர்களை நோக்கி, உங்களில் சிலருக்கு எதிரியாவர். சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்கிவிடுங்கள். உங்களுக்கு பூமியில் தான் வசிக்க இடம் உண்டு. அதில் சிறிது காலம் வரை சுகமும் அனுபவிக்கலாம் என நாம் கூறினோம். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.